ஹரி ஓம். அபிராமி பட்டர் அருளிச் செய்ததான அபிராமி அந்தாதியினுடைய பதிகம் 7 பொருள் விளக்கத்துடன் இந்த பதிவிலே பார்க்க இருக்கிறோம். பதிகம் 7. ததியுரு மத்தில் சுழலும் என் ஆவி தளர்விலதோர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய். கமலாலயனும் மதியுருவேணி மகிழ் நனுமாலும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சிந்தூரானன சுந்தரியே. ததியுரு மத்தில் சுழலும் என் ஆவி தளர்விலதோர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய். கமலாலயனும் மதியுருவேணி மகிழ் நனுமாலும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சிந்தூரானன சுந்தரிய. வண்ண தாமரையிலே வாழக்கூடிய நான்முகன் பிரம்மனும் கீற்று பிறை நிலாவை அணிந்திருக்கக்கூடிய உன்னுடைய கணவனாகிய சிவபெருமானும் திருமாலும் வணங்கி போற்றுகின்ற வண்ண சீரடிகளை உடைய அபிராமி தேவியே, சிந்தூர திலகம் ஜொலிக்கும் சுடர்முக சுந்தரியே, தயிர்க்கடையும் பொழுது மத்து சுழன்றாடுவதைப் போலே இந்த பூமியிலே பிறப்பு இறப்பு வாழ்வு என்று என்னுடைய உயிர் சுழன்று சுழன்று ஆடி நலிந்திடாமல் நல்ல வாழ்வு நல்லதொரு மோட்ச கதி அடைவதற்கு நீயே அருள் புரிய வேண்டும் என்பதாக இந்த 7வது பதிகத்தினுடைய விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒரு முறை இந்த பதிகத்தை பார்ப்போம். ததியுரு மத்தில் சுழலும் என் ஆவி தளர்விலதோர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய். கமலாலயனும் மதியுருவேணி மகிழ் நனுமாலும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சிந்தூரானன சுந்தரியே. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. जय श्री राम, जय हिंद.